என்னோட மீ டைமை நான் எப்படி கழிக்கிறேன்ட்டு தான் இந்த வீடியோ. வழக்கம் போலவே 5 AM வேக்கப் பண்ணி என்னோட மார்னிங் ருட்டீனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் 8 AM ஆகுறப்போ ஐ ஆம் ரெடி டு கோ. ஓகே, வாங்க போகிற வழியில் பேசலாம். எவ்வளோ லைஃப் பிஸியாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குறது, அதில் நமக்கு பிடிச்ச விஷயத்த படிக்கிறதோ ஒரு ரீட் பண்ணுறதோ இல்லை எங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த நாங்கள் செய்கிறது எங்களோட மைண்ட் அண்ட் பாடிக்கு பெரிய ஒரு பூஸ்டாக ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே, அப்படியே இப்போ எங்கள்கிட்ட டவுன்கிட்ட இருக்கிற லைப்ரரிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னோட மீ டைமை நான் ஒதுக்கிக்கிறது பிரெயினை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ஒன்று பார்த்து லேர்ன் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ லைப்ரரி ஸ்டடி ஏரியா தான் அதுக்கு பெஸ்ட் பிளேஸ். பிகாஸ் சைலண்ட்டாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் தான் எந்த விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், லேர்ன் பண்ணலாம். ரொம்ப பிஸியாக ஓடிட்டிருக்கிற உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் நிறுத்தி கொஞ்சம் உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரே ஒரு அழகான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக வாழ்கிறீங்கன்னு. சுற்றியுள்ள இந்த சமூகம் நீ இதை தான் படிக்கணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இப்படி தான் வாழணும்னு ஒரு சின்ன சர்க்கிளுக்கு உங்களை வச்சிருக்க தேவையான எல்லாத்தையுமே சொல்லித்தரும். இதெல்லாம் பண்ணியும் நீங்கள் ஹாப்பியாக இல்லைன்னா இது எதையுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, அல்லது நீங்கள் பிடிச்ச மாதிரி எந்த விஷயத்தையுமே பண்ணலைன்னு தான் அர்த்தம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப்பில் நான் எப்போ எனக்காக யோசிக்க ஆரம்பித்தேனோ அப்போலிருந்து என் லைஃப்பில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிக்குது. இப்போ நான் யோசிக்கிறேன், நான் ஏன் இதை விட ஏர்லியாக என்ன ஹாப்பியாக வைக்க ட்ரை பண்ணலை அப்படின்னு. என்னோட ஆரம்பத்திலிருந்தே இது வரைக்குமே என்னோட கஷ்டம், துன்பம், நான் பட்ட வலி, என்னோட அழுகை எல்லாத்துக்குமே என் கூடவே இருந்து என்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்த என்ன நான் ஏன் இவ்வளோ நாளாக ஹாப்பியாக பார்த்துக்கல, எனக்காக யோசிக்காமல் மற்ற எல்லாத்துக்காகவுமே யோசித்து இத்தனை வருஷங்களை ஏன் நான் செலவழிச்சேன் அப்படின்ட்டு நான் இன்னமும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் அந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறீங்கடா, ஒரு நிமிஷம் நின்று உங்களுக்காக யோசிங்க. உங்கள் லைஃப் நீங்கள் நினச்சதை விட ரொம்ப அழகாக மாறும். எல்லாத்தையும் விட நீங்கள் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த டைம் எங்களோட மைண்ட் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே படிக்கிறப்போ அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா எவ்வளோ விஷயம் தெரியாமல் நாங்கள் எங்களோட லைஃப்பை கொண்டு போயிட்டு இருக்கிறோம்ட்டு. கட்டாயம் இந்த ஒவ்வொரு விஷயத்தை பற்றியுமே இனி வர வீடியோஸில் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே டைம் 12 ஆகினது கூட தெரியாமல் டைம் போயிடுச்சு. இன்னும் இதே இடத்துல இருக்கணும்னு ஆசையாக இருந்தாலும் என்னோடய பிஸ்னஸ் ஒர்க் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் சீக்கிறதால இப்போது கிளம்ப வேண்டிய நேரம். ஓகே, இன்றைக்கி எனக்கு கிடைச்ச இந்த 4 ஹவர்ஸை மிச்சம் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ செல்ஃப்.